2026 தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா அதற்கான அரசியல் வேலைகளை இப்போ இருந்தே ஆரம்பிக்கணும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. கள அரசியல் மூலமாக மக்களை சந்திக்க இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு முறையும் மக்கள் சந்திப்பில் ஒரு ஈடுபடும் போதெல்லாம், பொது மேடைகளில் பேசும்போதெல்லாம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக முன் வச்சுக்கிட்டே வராரு. ஏன்னா அவங்களோட அரசியல் எதிரிங்கிறது திமுக தான். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற கட்சியும் திமுக தான். திமுகவோட செல்வாக்க மக்கள்கிட்ட குறைக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் இப்போ இருந்தே பார்த்தா மட்டும்தான் 2026 தேர்தலுக்கு அது ரொம்பவே சரியாக இருக்கும். ஆனால் இப்போ வர விஜய் அவர்கள் பாசிசம் பாயாசம் அப்படின்னு திமுகவை மறைமுகமாக மட்டும்தான் சாடிட்டு வராரே தவிர திமுகவோட பெயரையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயரையோ கூட இப்போ வர உச்சரிக்கலை. ஆனால் மாநிலம் முழுக்க நடைபெறக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தில் அந்தந்த பகுதிகளில் மக்கள் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, திமுக அரசினால் நடக்கக்கூடிய கொடுமைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு தொகுதிகள்லையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாயிண்ட் அவுட் பண்ணி பேச போகிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இந்த நடைமுறையை கையில் எடுத்தாங்கன்னா இதற்கு மறுபதில் அளிக்கணும். சரியான பதிலடி கொடுத்தா மட்டும்தான் திமுக அவங்களுடைய செல்வாக்கு மக்கள் கிட்ட குறையாம பார்த்துக்கவும் முடியும். விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அந்த டைம்ல பதில் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி திமுகவும் நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தினா அதை விஜயை சமாளிக்கிறதுக்குன்னே நடத்துகிற மாதிரி தெரியும். இந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டு விஜய் அவர்கள் மாதிரியே 234 தொகுதிகளிலையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஒரு விஷயத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அது என்னன்னா, ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பில் 234 தொகுதிகளிலையும் கண்டன பொதுக்கூட்டங்கிறது நடத்தணும். இந்த கண்டன பொதுக்கூட்டம்ங்கிறது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும், ஹிந்தி திணிப்பை எதிர்க்கும் வகைகளையும், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நிதி பகிர்வுல பாரபட்சம் காட்டுறது உள்ளிட்ட பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு இந்த கண்டன பொதுக்கூட்டங்கள் நடக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இது எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இந்த பொது கண்டன கூட்டங்கிறது ஒரு பக்கம் ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இருந்தாலும் கூட திமுகவோட செல்வாக்கு மக்கள் மத்தியில் உயர்றதற்கான ஒரு முயற்சியாகவும் இது பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து அல்லது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் தரப்பிலிருந்து திமுக மேலே வைக்கப்படக்கூடிய தொடர் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாகவும் இந்த பொது கண்டன கூட்டம் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது ஒன்றிய அரசுக்கு எதிரான பொது கண்டன கூட்டம் அப்படின்னா அந்த விஷயங்களை பற்றி மட்டுமே மேடையில் பேச வேண்டியதாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு தாவேகா பற்றியோ அல்லது விஜய் அவர்கள் பற்றியோ விமர்சனங்களை முன்வைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களோட செல்வாக்கை உயர்த்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.